ஹரே கிருஷ்ணா. ஓம் நமோ பகவத்தே வாசுதேவாய. ஹரே கிருஷ்ணா. ஸ்ரீமத் பாகவதம் ஸ்கந்தம் 9 அத்தியாயம் 24 பரமபுருஷ பகவானாகிய ஸ்ரீகிருஷ்ணர் என்னும் தலைப்பில் பதம் 57. நாஹி அஸ்ய ஜன்மனோ ஹேதுஹு கர்மனோ வா மஹீபதே ஆத்மமாயாம் வினேசயஸ்ய பரஸ்ய திரஷ்டுர் ஆத்மனக. வேர்ட் பை வேர்ட் மீனிங். இல்லை ஹி நிச்சயமாக அஸ்ய பகவானுடைய ஜன்ம தோற்றத்தின் அல்லது பிறப்பின் ஹேது காரணம் இருக்கிறது. கர்மன அல்லது செயல்படுவதற்கு, வா அல்லது மஹீபதே அரசே, ஆத்ம மாயாம் வீழ்ந்த ஆத்மாக்களிடம் உள்ள அவரது உயர்ந்த இரக்கம், வினா இல்லாமல், ஈசஸ்ய பரம ஆளுநரின், பரஸ்ய ஜட உலகிற்கு அப்பாற்பட்ட பரமபுருஷரின், திரஷ்டு எல்லாருடைய செயல்களுக்கும் சாட்சியாக உள்ள பரமாத்மாவின், ஆத்மன அனைவருடைய பரமாத்மாவின். டிரான்ஸ்லேஷன். ஆனால் அரசே, பரீட்சித் மகாராஜனே, பகவானின் சொந்த விருப்பத்தை பொறுத்தவரை அவரது தோற்றத்திற்கோ மறைவிற்கோ அல்லது செயல்களுக்கோ எந்த காரணமும் இல்லை. பரமாத்மா என்ற முறையில் அனைத்தையும் அவர் அறிவார். அதனால் அவரை பாதிக்கக்கூடிய எந்த காரணமும் இல்லை. கர்ம பலன்கள் கூட அவரை பாதிப்பதில்லை. பர்பட் பை ஷில பிரபாத். ஜெய் ஷில பிரபாத். இந்த ஸ்லோகம் பரமபுருஷ பகவானுக்கும் சாதாரண ஒரு ஜீவராசிக்கும் உள்ள வேறுபாட்டை சுட்டிக்காட்டுகிறது. ஒரு சாதாரண ஜீவராசி அவனது கடந்த கால செயல்களின் பலன்களுக்கேற்ப ஒரு குறிப்பிட்ட வகையான உடலை பெறுகிறான். கர்மனா தெய்வ நேத்ரேன ஜந்துர் தேகோ வத்தையே. ஒரு ஜீவன் ஒருபோதும் சுதந்திரமானவன் அல்ல. அவனால் ஒருபோதும் சுதந்திரமாக தோன்ற முடியாது. மாறாக அவனது கடந்த கால கர்ம பலன்களுக்கேற்ப ஒரு உடலை ஏற்றுக்கொள்ளும்படி மாயையால் அவன் கட்டாயப்படுத்தப்படுகிறான். யந்திர ரூடானி மாயையா என்று ஸ்ரீமத் பகவத்கீதையில் 18.61 விளக்குவது போல, உடலானது ஒரு வகையான இயந்திரம் ஆகும். அந்த இயந்திரம் பகவானின் உத்தரவின் கீழ் இந்த பௌதீக சக்தியால் உருவாக்கப்பட்ட ஜீவராசிக்கு அளிக்கப்படுகிறது. ஆகவே ஒரு ஜீவராசியின் கர்மத்திற்கேற்ப பௌதீக சக்தியான மாயையால் அளிக்கப்படும் ஒரு குறிப்பிட்ட வகையான உடலை அந்த ஜீவராசி ஏற்றுக்கொள்ள வேண்டும். ஒருவன் சுதந்திரமாக இது போன்ற ஒரு உடலை எனக்கு கொடுங்கள் அல்லது அது போன்ற ஒரு உடலை எனக்கு கொடுங்கள் என்று கூற முடியாது. ஜட சக்தியால் அளிக்கப்படும் உடல் எதுவானாலும் அதை ஒருவன் ஏற்றுக்கொண்டே ஆக வேண்டும். இதுதான் சாதாரண ஜீவனின் நிலையாகும். ஆனால் பகவான் ஸ்ரீகிருஷ்ணர் அவதரிக்கும் போது இழிவடைந்த ஆத்மாக்களிடமுள்ள கருணையால் அவர் அவ்வாறு செய்கிறார். இதை பகவான் ஸ்ரீமத் பகவத்கீதையில் 4.8 பின்வருமாறு கூறுகிறார். பரித்ராணாய சாதூனாம் விநாசாய ச துஷ்கிருதம் தர்ம சம்ஸ்தாபனார்த்தாய சம்பவாமி யுகே யுகே. பக்தரை காத்து துஷ்டர்களை அழிப்பதற்காகவும் தர்மத்தை மீண்டும் நிலைநாட்டுவதற்காகவும் யுகந்தோறும் நான் அவதரிக்கிறேன். இதுவே மேற்கூறிய ஸ்லோகத்தின் பொருள். பரமபுருஷ பகவான் தோன்றும்படி கட்டாயப்படுத்தப்படுவதில்லை. உண்மையில் எவராலும் அவரை கட்டாயப்படுத்த முடியாது. ஏனெனில் அவர் பகவான். அனைவரும் அவரது கட்டுப்பாட்டின் கீழ் உள்ளனர். ஆனால் அவர் எவருக்கும் கட்டுப்பட்டவர் அல்ல. அறிவு பற்றாக்குறையின் காரணத்தால் பகவான் கிருஷ்ணருக்கு சமமாகவோ அல்லது கிருஷ்ணராகவோ மாறிவிட முடியும் என்று நினைக்கும் அறிவிலிகள் எல்லா விதத்திலும் கண்டனம் செய்யப்படுகின்றனர். எவராலும் பகவானுக்கு சமமானவராகவோ அல்லது அவரை விட உயர்ந்தவராகவோ ஆக முடியாது. எனவே ஸ்ரீகிருஷ்ணர் அசமௌர்த்வ என்று விவரிக்கப்படுகிறார். விஸ்வகோஷ அகராதியின்படி மாயா என்ற சொல் பொய், அகங்காரம் என்ற அர்த்தத்திலும் இரக்கம் என்ற அர்த்தத்திலும் உபயோகிக்கப்படுகிறது. ஒரு சாதாரண ஜீவராசிக்கு அவனால் ஏற்கப்படும் அவனுடைய உடலே அவனுக்குரிய தண்டனையாகிறது. தெய்வீகியேஷ குணமயி மமமாயா துரத்யா. ஜட இயற்கையின் முக்குணங்களை கொண்டதான என்னுடைய இந்த தெய்வீக சக்தியை வெல்லுவது மிக கடினம் என்று ஸ்ரீமத் பகவத்கீதையில் 7.14 பகவான் கூறுகிறார். ஆனால் பகவான் கிருஷ்ணர் வரும்போது மாயா என்ற சொல்லானது பக்தர்களிடமும் இழிவடைந்த ஆத்மாக்களிடமும் உள்ள அவரது இரக்கத்தை அல்லது கருணையை குறிக்கிறது. பகவான் தமது சக்தியால் பாவ புண்ணிய ஆத்மாக்கள் அனைவருக்கும் முக்தியை அளிக்க முடியும். ஹரே கிருஷ்ணா. ஸ்ரீமத் பாகவதம் ஸ்கந்தம் 9 அத்தியாயம் 24 பரமபுருஷ பகவானாகிய ஸ்ரீகிருஷ்ணர் என்னும் தலைப்பில் பதம் 57 ஸ்ரீல பக்திவேதாந்த சுவாமி
பிரபுபாதாவின் விளக்க உரை இத்துடன் நிறைவடைந்தது. ஹரே கிருஷ்ணா. குருதேவ் கி ஜெய். பிரபுபாத் கி ஜெய்.